இந்த சீமான் பைத்தியம் தெளியணும்னு நினைக்கிறவங்க, YouTubeல சிரிப்பு ஃபேக்டரின்னு ஒரு சேனல். அதுல அந்த சீமான பத்தி நல்லவாய், நாரவாய் கன்டென்ட் நெறைய போட்டிருக்காரு அந்த தம்பி. அத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த சீமான் பைத்தியம் தெளியறதுக்கு வாய்ப்பு அதிகம். இவரு என்ன திமுக ஊழல் ஆட்சி. இந்த ஆட்சி கலைஞ்சு நல்ல மாற்றம் ஏற்படணும். அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாரு. இப்ப தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. அதுக்கு கொஞ்சம் அவகாசம் குடுத்தா என்ன? எதுக்கெடுத்தாலும் சும்மா ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காரு. வெறும் பொறாமைய மட்டும் தான் இருக்கு இந்த மனுஷங்கிட்ட. நல்ல அரசியல்வாதிக்கு உண்டான ஒரு தகுதியும் இவர்கிட்ட இல்ல. அதனால தான் இவருக்கு கடவுள் அனுக்கிரகமே இல்லாம இன்னைக்கு இருந்த சீட்டையும் இழந்து ஒண்ணுத்துக்கும் இல்லாம ஒரு தொகுதி கூட வின் பண்ணாம வெறும் 6% ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எலக்ஷன்ல இந்த ஓட்டு கூட கிடையவே கிடையாது. இப்படி ஒரு கட்சி இருந்ததுன்றது இல்லாம போக போறாரு. அதுதான் இவரோட ஆசைன்னு நெனைக்கிறேன். அரசியல்வாதிக்கு உண்டான 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தியிருக்கு இவருக்கு தான். இவர் என்ன இளைஞர்களோட மண்டைய கழுவி, கட்சி நிதி திரட்டி, அது மூலியமா சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வளதான். செயல்ல ஒரு பெர்சென்டேஜ் கூட கிடையாது இந்த மனுஷன். தமிழ் தமிழ்னு பேசுறாரு. அப்புறம் ஏன் உங்க பையன கொண்டு போய் ஃபாரின்ல படிக்க வச்சீங்கன்னு கேட்டா, எங்க வீட்டு பக்கத்துல கவர்ன்மென்ட் ஸ்கூலே இல்லங்கிறாரு. விவசாயம் விவசாயம்ன்னு பேசுறாரு. அப்படி எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கி இவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. வெறும் மண்டைய கழுவுற வேலைய மட்டும் தான் பார்க்குறாரு. இதே வாய் தான் அன்னைக்கு வந்து விஜய் தம்பினால தான் தமிழ் திரையுலகத்துக்கே பெருமைன்னு பேசின அதே வாய் இன்னைக்கு வந்து ஒரு படம் கூட இவர் நல்ல படமே குடுக்கல. இவர் எப்படி நல்லாட்சி குடுக்க முடியும்ன்னு கேட்கிறாரு. இவர் என்னமோ அப்படியே ஒரு 150 படம் எடுத்து தள்ளிட்டது மாரியும், அதுல ஒரு 100 படம் பிளாக் பஸ்டர் ஆனது மாரியும் ஒரு பேச்சு. அங்கேயே ஒண்ணும் வேலைக்கு ஆகலன்னு தானே அரசியல் பக்கம் ஓடி வந்தீரு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்சுன்னே ஒண்ணும் புரியல. இதுக்கு தான் சொல்றேன். இந்த 6% மக்கள் வந்து மாற்றம் ஏற்படணும்னு விருப்பத்தோட தானே இருந்தீங்க. நீங்கலாம் தூய உள்ளங்கள் தானே. அப்ப வந்துட்டு நியூ கவர்ன்மென்ட்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, அதுல குறை இருந்தா அத எடுத்து பேசுங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து ஆர்கியூமென்ட் பண்றேன்ற பேர்ல உங்கள நீங்களே தரம் தாழ்த்திக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன்.